இவங்க கிட்டக்க வந்து நானும் மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு எனக்கெல்லாம் சத்தியமாக வீடியோ போட பிடிக்கல, லைவ் போட பிடிக்கல. எனக்கு நானும் உட்காந்துருக்கேன். இல்லைன்னா நான் முன்ன மாதிரியா இப்படி இருக்கேன், நேரம் ஒரு ஆட்டம் பாட்டத்தை போட்டிருக்க மாட்டேன். எனக்கு யூடியூப்பே வர வர பிடிக்கல. அது இதுக்கு 2 பேரையும் பற்றி திரும்ப திரும்ப நம்மளை பேச வைக்குதுகளே, வேற வழியே இல்லாமல் உட்காந்து பேசுகிற மாதிரி இருக்கு. அதாவது எல்லா கஸ்டமர்ட்டையும் போயிட்டு வந்தாச்சு. ஓகேவா? இந்த கருப்பி வந்து எல்லா கஸ்டமர்ட்டையும் போயிட்டு வந்து 17 வருஷம் ஓலா கூட வாழ்ந்தேங்கிறா. ஓலா கூட அப்போ வாழ்ந்துக்கிட்டே தான் இவ கஸ்டமரை போய் பார்த்தாளா? என்ன ஒன்றும் புரியலை. இப்போ இதில் எவங்கிட்டையாவது ஏதாவது ஒன்று வாங்கியிருக்கணும்ல. இதுவரை வாங்கினதா? இவன்ட்ட கோபாலுகிட்ட இவன்ட்ட வாங்கியிருக்கிறேன், கந்தசாமிகிட்ட இங்கே வாங்கியிருக்கிறேன், பழனிசாமிகிட்ட இங்கே வாங்கியிருக்கிறேன். இந்த அப்புறம் யாரோ ஒருத்தவர் இந்த ஒரு மாமோன்னு கூப்பிடுவார், ஜிபிகிட்ட கேட்குறேன், இதை வாங்குறேன் அதை வாங்குறேன். எவன்ட்டையாவது வாங்கியிருக்கிற அளவாருங்க. 4 புருஷன்டா அவள் ஆத்தாக்காரி. 4 புருஷன் கூட அவன் எல்லாம் குடியாரி. இந்த குடியாரிகிட்ட நான் இருக்க மாட்டேன்னு எல்லாம் அடி வாங்கிட்டு ஓடிட்டாங்களாம். 4 பேருமே இவங்க கூட இல்லையா? இல்லை ஓலா 17 வருஷம் வரணும். அம்புட்டுக்கும் எத்தனை 1 கோடிக்கு மேலே கிடக்குதான். 1.5 கோடி அப்பு, 1.5 கோடி அப்பு வீட்டுக்கு சொந்தக்காரனா. அந்த சொந்தக்காரன் அப்படிலாம் இருந்துச்சுன்னா இவன் விட்டுட்டு தான் இங்கே வந்து உட்காந்துருப்பாளா? எவன் வீடு வாங்கி தருவேன், வாசத்து வாங்கி தருவேன்ட்டு இவன் ஒவ்வொரு இடமும் போய் படுத்துட்டு ஒன்றும் வாங்க முடியலன்னு கடைசியாக போகிற அம்மாஞ்சி ஒருத்தவன் கிடச்சிட்டான்ட்டு ஆட்டி படைச்சிக்கிட்டு இப்படி வந்து இருந்துக்கிட்டு நெத்தம் கவட்டையை காமிச்சு கறி மீனுக்காகவும் படுத்து கிடக்குறேன். நெத்தம் குடியும் கும்மாளம் கூத்துக்காகவும் காருக்காகவும் வீடுக்காகவும் நெத்தம் கவட்டையை விரித்து காமிச்சிக்கிட்டு கிடக்குறேன். இதெல்லாம் பத்தலைன்னு இன்ப சுற்றுலான்னு போய் அங்கங்கே போய் கவட்டையை காமிச்சிக்கிட்டு வர்ற. இப்படியெல்லாம் காசு நீ தேத்தி நீ என்னத்தை காண போகிற? இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு 23 வருஷம் வாழ்ந்து சிறுக சேமித்து நான் போட்டு வந்த நகையும் அவருடைய உழைப்பையும் நான் சிறுக சேர்த்து வச்சின கட்டடத்திலேயே நான் வாழ உடுப்பனை இல்லாத நமக்கு இருக்குது. நீங்கள் 2 பேரும் நடத்த சரியில்லாதனால எனக்கும் பேசுகிற மாதிரி ஏதாவது ஒன்று வருது. ஆமாம், நீ எல்லாம் நல்லா வாழ்ந்துருவேன்னு நினைக்கிறியா? இதெல்லாம் கணக்கு கேட்குறதுக்கு. இப்படியெல்லாம் நீ செலவு பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா எப்படி நான் வீடு கட்டுறது? அது போய் ஓலாட்ட கேளு. ஓலாட்ட கேளு. இல்லை எம்பிட்டு கஸ்டமரை போய் மீட் பண்ணியிருப்பா அவங்ககிட்ட கேளு. 4 புருஷன் சொல்கிறாங்களே, இந்த ஆனந்தகுமார், பழனிசாமி, முத்துப்பாண்டி, இந்த இத்தனை பேர் 4 பேர் சொல்கிறாங்க. அவங்ககிட்ட போய் கேளு. அவங்களெல்லாம் விட்டு இவன் தான் கிடச்சேன். நான் விட்டுட்டேன்ல, அதனால உட்காந்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு கிடக்குற. இப்படியெல்லாம் சொல்லணும். என்னப்பா என்னமோ ஓம் புருஷன்ட்ட நான் கேட்டது மாதிரி. அப்புறம் அவனா அங்கே போயிடுறது, இலங்கைக்கு போயிடுறது. அந்த அந்த மூத்திரம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு நீ இந்த வீட்டுக்கு உட்காந்துக்கிட்டு இவ்வளவு ஆண்டு அனுபவிச்சுக்கிட்டே எனக்கு ஒன்றுன்னா என் புருஷன் வந்து நிற்பேன். என் பிள்ளைகளை கண்டிக்கிறதுக்கு அவன் அப்பேன் பாலா வந்து நிற்பேன். எனக்கு ஒன்றுன்னா ஓலா ஓடி வருவேன். என்னடி அனுபவிக்கிறது ஊரை இங்கே? ஊர் மேலே கார் மேலே போகிறதெல்லாம் நீங்கள் எல்லாம் அனுபவிச்சு குடிக்கிறது, கும்மாளம் போடுறது, கூத்தடிக்கிறது, ரூம் போடுறது, மேட்ரு போடுறது, பூவுதேன், மல்லிகைப்பூத்தேன், சாக்லேட்டுத்தேன், கையில் ஐ லவ் யூதேன், எல்லாம் அடக்கிறது பூரா அடுத்த புருஷன்கிட்டக்க. அடுத்த புருஷன்கிட்டக்க என்ன பிடிக்கும் ஏது பிடிக்கும் பார்த்து பண்ணுறவ தான் புருஷனுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை பூரா செய்யாமல் ஊர் மேலே கார் மேலே வந்துட்டு நீ என்ன உட்காந்து லோலாயி பேசிக்கிட்டு இருக்க? லோலாயி சுப்பண்ணா 2 பிள்ளைக்கு தாயின்றதே மறந்து தண்ணிலே மறந்து பிரவீசி. நான் குடிக்கிறத யாரும் தட்டி கேட்கக்கூடாது. குடிக்கி நீ எல்லாம் ஒரு பொம்பளை அடி பொறிக்க முண்டை, புறம்போக்கு முண்டை. ஏன் வீடு வாங்கி தெரியும், வாச தெரியும், நெத்தம் கவட்டை விரித்து காமிச்சிக்கிட்டு கிடக்குற கழுத. உன்னை மாதிரியெல்லாம் ஓலா கூட்டி விட்டது மாதிரிலாம் சிக்கா கூட்டி விடலை. நான் இங்கே தான் உட்காந்துருக்கேன். சிக்கா பெத்த புள்ள வீட்டில் தான் அங்கே உட்காந்துருக்குறேன். என்னடி ஓலா வப்பாட்டி உட்காந்துக்கிட்டு உன்னை மாதிரி ஊர் மேலே போகல. ஏன் வீடு வாங்கி தருவேன், ஏன் வாசை வாங்கி தருவேன், நான் இங்கே அலையில லோன்ட்டு. உன் முகரக்கட்டைக்கு இம்புட்டு ஒருத்தையும் செய்கிறேன்னா ஏன் முகரக்கட்டைக்கு எவ்வளோ செய்வாங்க? நான் அப்படியெல்லாம் போயிருந்தேன் போரிக்கி நாயே. உன்னையெல்லாம் நீ எல்லாம் யோசிக்க மாட்டியா? உட்காந்துக்கிட்டு என்ன பேரனை காமிச்சு சம்பள தேதி வந்துட்டு, சம்பள தேதியெல்லாம் பேரனை காமிக்கலாம் அவசியம் இல்லை. நெத்தம் பார்க்குறதுக்கு உரிமை உள்ள இடம். நீ எவன்ட்டையோ வீட்டுக்காக கவட்டையை நெத்தம் காமிக்கிறிய, இது அசிங்கம் இல்லையா? அப்படியே பேரனை காமிச்சா உனக்கு எங்கே இடிக்குது? நான் பேரனை தானே காமிக்கிறேன், உன்னை மாதிரி கவட்டையை காமிக்கலையில. கட்டுன புருஷனாக இருந்தால் கரெக்டாக இருக்கேன்ல. என்னடி இதெல்லாம் பேசலாமா? லாஜிக்கே இல்லாமல் சொல்லு. அதில் அடாச்சிக்கு பாய்.
உங்களுக்குலாம் அறிவு இருக்கா இல்லையா? சோறு தான் திங்கிறீங்களா? இல்லை சோத்தை விட்டு வேற எதையும் திங்கிறீங்களா? நல்லா உங்கள் பேரை நாக்க புடுங்குற மாதிரி தான் கேட்குறேன். அப்பயும் உங்களுக்கு அறிவு வரல. ஏய், நீ ஒழுங்கா வீட்டுக்கு வர மாட்டியா? உன்கிட்டலாம் இப்போ பேசவே எனக்கு பிடிக்கல, போ போ போன்றேன். ஆ, அந்த அளவுக்கு நீ பொய் சொல்கிறேன்னு பொய் முட்டை புடுகு முட்டை அப்படின்னு சொல்கிறேன். ஆ, இந்த வர்றேன்டா ஆஃபீஸில் இருக்கேன்டானே காரி துப்புறானா? நீ கருப்பி வீட்டில் இருக்கிற, கட்டப்பி கருப்பி வீட்டில் இருக்கிற, நீ பொய் பொய்யா பேசிக்கிட்டு இருக்க, நீ வேண்டாம் லாலான்னு சொல்கிறானா? அது அதனால் அடுத்த வருஷத்துக்குள்ளே அவனே ஒரு எண்டு கார்டு போடுவான். அவன் தான் வந்து எண்டு கார்டு போடுவான்னு நினைக்கிறேன். அவன் நல்லாவே தெரியுது. அம்மா அழுவுறாண்டு ஒவ்வொன்றுக்கும் ஜண்டை போடுறானுங்க. ஆ, வாங்குற காசை யூடியூப் வருமானம், இன்ஸ்டா ஐடி, ஃபேஸ்புக்கு, இம்புட்டு பணத்தையும் கவட்டையில் கொட்டிக்கிட்டு ப்ரைவேட்டாக வேற இவங்களுக்கு சிறப்பு கவனிப்புகள், சிறப்பு விருந்தினர்கள் கொடுக்குற காசு அத்தனையும் கொட்டுறீங்க. எனக்கு நான் எதாவது கவலைப்படுறேண்ணா? மனசாட்சி இல்லாமல். சரி, எனக்குன்னு ஒரு ஒரு அந்த ரேஷன் கார்டில் வர்ற ரூபா, அதுக்கு மொத்தத்துக்கு நான் ரேஷன் கார்டில் இல்லைன்னு போய் சொல்கிறீங்க. நான் இல்லைங்கும்போது உங்களுக்கு எப்படிப்பா ரேஷன் கார்டு இருக்கும்? உங்களுக்கு ரேஷன் கார்டுக்கு பணம் வரும் 5000, கொஞ்சம் 1000, 3000, இப்போ 5000 அம்புட்டே அந்த காட்டுக்குள்ளே கொட்டுறீங்க. ஏதாவது நான் சண்டை ஓட்டு நின்றேனா? அப்போ எனக்குன்னு இப்போ உங்களால் தானே இந்த சேனல்லாம் போச்சு. அந்த குடியேறியை பேச விட்டு அந்த குடியேறினால நான் குடியேறியை திருப்பி திட்ட போய் தானே போச்சு. இதுலேயே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த நஷ்டத்தை நீங்கள் தானே ஈடுகட்டணும். அடியே, ஒரு கஷ்டம்னா கட்டின புருஷனே அவன் டானு வந்து நிற்பேன். கண்டவனுக்கும் காலை விரிச்சவனுக்கும் உனக்கு யாரும் இல்லை, கஸ்டமர் கூட வந்து நிற்க மாட்டேன். அப்படியும் கூட இங்கே உட்காந்துக்கிட்டு கஸ்டமரை நம்பி, நீ கஸ்டமரை நம்பி உட்காந்துருக்கடி. சிக்காபாய கஸ்டமர் தானே சொன்னேன். கட்டுன வேணாம் சொல்கிற, கட்டுன பொண்டாட்டிக்கு மேலே ஒரு கவனிக்கிறேன் அப்படிங்கிற. நீ எல்லாம் அப்படியெல்லாம் நீ கவனிச்சிருந்தேன்னா நல்லா கேட்டுக்கோங்களேன். அந்த ஓலாங்கிறான்ல, அந்த ஓலா கூட 17 வருஷம் வாழ்ந்தேங்கிறான்ல, அப்படியெல்லாம் வாழ்ந்துருந்தா அவன் பொண்டாட்டியை விடுவானா? இந்த கிளியை பாட்டுற நயன்தாராவ. ஐயோ, காக்கை சிறகினிலே நந்தலாலா, கவட்டை சிரிப்பினிலே நந்தலாலா. ஐயோ ஐயோ, இந்த அக்காவுக்கு அப்பா என்ன ஒரு அழகு, கருப்பா சிறுத்தை குட்டி மாதிரி நல்லா இருக்காளாம். சிக்குபாய் தான் சொல்லிக்கிட்டு கிடக்கணும், இந்த சீக்கு வந்த சிக்குபாயி. அவளை கருப்பு அழகி சிரிப்பு சீயனா நயன்தாரா. அடாடாடா, நல்ல தாரை ஊற்றுன நயன்தாரா மாதிரி இருந்துக்கிட்டு இதுக்கு நயன்தாராவான். நாடு மண்டையும் மூஞ்சி முறையிட்ட. அதனால தான் உனக்கு சிக்கு வந்து சிக்கான்னு பேர் வைக்கிறா. மேலேருந்து கீழே வரைக்கும் அவளுக்கு 100 வியாதி இருக்குது. மண்டையில் புல்வெட்டு, மூஞ்சியில் கல்வெட்டு, கீழையில் ரத்த வெட்டு. இது ஊர்பட்ட நோய், சொரியாஸ் நோயை வச்சுக்கிட்டு இது உனக்கு வந்து இவ்வளவு நோய் இருக்குது. தண்ணிலை மறந்து பேசுது, தருதலை. ஆளு மண்டை மூஞ்சி முகர கட்டையும் பாரு. அது எப்படி நீ செய்கிற தப்பெல்லாம் சரி பண்ணுறதுக்காக அடுத்த மேலே பழி போடுறது? நான் தான் கேட்குறேன்ல, நெத்தம் கேட்குறேன்ல. நான் ஒரு பொண்டாட்டிக்கு மேலே நான் கவனிக்கிறேன். நீ எப்போ கவனிப்ப, நீ எப்படி கவனிப்பன்னு எல்லாரும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல. ஏப்பா ஏப்பாப்பாப்பா அப்படின்றது ஒரு வசனம். டேய் போடா வெண்ணெய் விளக்கெண்ணெய் வந்து நட்டமாக வந்து நிறுத்த போகிறேன் அப்படின்றது. எங்க எங்க எப்போ டைப்பாக வசனம் பேசுகிறேன்னு எல்லாருக்கும் தெரியாதா என்ன? இப்போ மூஞ்சி மோகரைங்க.